திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையிலே தொடர்ந்து 10வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஈரானில் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருப்பதாக அங்குள்ள துணை சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவர் தன்னுடைய அறிக்கையில் சுமார் 1250 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் அதில் 200 பேர் குழந்தைகள் என்றும் சொல்லியிருக்கிறார். உயிரிழந்தவர்கள் 8 மாதம் முதல் 88 வயதுடையவர்கள் என்று கூறப்படுகிறது. மட்டுமல்ல, அநேகர் பொதுமக்கள் என்று கூறப்படுகிறது. மட்டுமல்ல, சுமார் 200க்கும் அதிகமான நகரங்கள் ஈரானில் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. 52 சுகாதார மையங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 12,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஈரான் முழுவதிலும் பல இடங்களிலே எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் வசதிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வடகிழக்கில் உள்ள அக்தாசியா எண்ணெய் கிடங்கு, மற்றுமல்ல தெற்கில் உள்ள தெஹரான் சுத்திகரிப்பு நிலையம், மேற்கில் உள்ள ஷஹரான் எண்ணெய் கிடங்கு ஆகியவை தாக்கப்பட்டன. ஆகவே தெஹரான் முழுவதும் கருப்பு புகை எழும்பி இருக்கிறது. ஈரான் முழுவதிலும் மக்கள் சுவாச பிரச்சனையினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாய சூழலில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. மட்டுமல்ல, இந்த எண்ணெய் கிடங்குகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் தீப்பற்றி எரிவதினாலே மிகப்பெரிய அளவிலே பொருளாதார சீர்குலைவும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த போரினாலே உயிரிழப்புகளும் பொருளாதார சீர்குலைவும் அதிகரித்து வருகிறபடியினால் இந்த தாக்குதல்களும் போரும் நிறுத்தப்பட்டு வளைகுடாவிலும் ஒரு சமாதான சூழலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க நாம் ஜெபிக்க வேண்டும். குழந்தைகள், இன்னும் கர்ப்பிணி பெண்கள், இன்னும் பொதுமக்கள் எவ்வளவாக பாதிக்கப்பட்டு அவர்கள் உயிரிழக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது சீக்கிரமாக இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி கொடுக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று கொண்டு இருக்கிற போரானது 10வது நாள் தாண்டி அது இன்னமும் ஆண்டவரே தீவிரித்து வருகிறது எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதிலே ஆண்டவரே தொடர்ந்து அமெரிக்கா ஒருவேளை தீவிர ஆண்டவரே தகப்பனை தாக்குதலை ஏற்படுத்துமோ என்கிற சூழ்நிலையும் இருக்கிறதுனாலே ஆண்டவரே தகப்பனை இந்த போர் தீவிரமடையாதபடி ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பை உண்டாக்கி இருக்கிற இந்த போர் நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். இதுவரை 1255 பேர் இறந்திருக்கிறார்கள் என்றும் அதில் 200 குழந்தைகள் என்றும் கூறப்படுகிறதே. அப்பா, பச்சிளம் குழந்தைகள் எவ்வளவாக துடித்து உயிரிழந்திருப்பார்கள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட போர் வேண்டாம் சுவாமி. ஒரு சமாதான சூழலை கட்டளையிட்டு ஆண்டவரே தாக்குதலை, வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிற பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த போர் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, நீர்தாமை மனமிறங்கி இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுக்க தேசங்களில் எழுப்புதல் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.